குழுவின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம டிவியில நிறைய பட்டிமன்றத்தை பார்த்திருப்போம். அதுல ஐயா சாலமோன் பாப்பையா அவர்களின் பட்டிமன்றத்தை பார்த்திருப்போம், ஐயா லியோனின் அவர்களின் பட்டிமன்றத்தை பார்த்திருப்போம், நம்ம பக்கத்தூர்ல நடக்கிற ஐயா மகாராஜா அவர்களின் பட்டிமன்றத்தை கூட பார்த்திருப்போம். ஆனா இப்போ எம் ஆசை பள்ளியில் நடக்கக்கூடிய பட்டிமன்றத்தை பார்த்து நீங்க கண்டு ரசிங்க. இப்ப இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னா, எங்க அதிகமா சந்தோஷம் கிடைக்கும், வீட்லயா இல்ல பள்ளியிலையா? அப்படி இரு அணியினர்கள் பேச வந்திருக்கிறார்கள். முதலில் வீடுதான் சந்தோஷத்தை தரும் என கெவின் டேனியல் சார் பேச வருகிறார்கள். கைத்தட்டி வரவேற்போம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். எங்க சந்தோஷம் அதிகமா கிடைக்கும்? வீடு தாங்க. அதை பத்தி நாங்க இப்ப பேச வந்திருக்கேன். எங்க நிச்சயமா வீடு தாங்க பெஸ்ட். ஸ்கூலுங்கிறதே காத்து வந்துடும் எனக்கு. ஸ்கூலுனா சீக்கிரமா எழுந்திரிக்கணும், சீக்கிரமா பல் இழுக்கணும், சீக்கிரமா குளிக்கணும், சீக்கிரமா ட்ரெஸ் மாத்தணும். ஐயோ பேங்க் டைம் ஆயிடுச்சு, அம்மா கட்டுவாங்க இல்லைன்னா தேவையாங்க. அதுவே வீட்டுல இருந்தா எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் டிவி பார்க்கலாம், செல்போன் பார்க்கலாங்க. நான் லீவு நாள்ல 10 மணி வரைக்கும் தூங்குவேன், யாரும் எழுப்ப மாட்டாங்க. அதுவே ஸ்கூலுக்கு போனா கை வலிக்க எழுதணும், கஷ்டப்பட்டு படிக்கணுங்க, எல்லாம் தேவையாங்க. இதை விடுங்க. இந்த டீச்சர்ஸ்லாம் மேக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் பண்ணி நடத்துவாங்களாம், சோசியல் தெரியாது. சோசியல் டீச்சர் வந்து சோசியல் மேக்ஸ் சயின்ஸ் தெரியுது. இது மாதிரி ஒரு டீச்சர் ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்து பாடம் நடத்தணுமா? அவங்க மட்டும் என்ன வீட்டுல இருந்தா ஜாலி, அதுவே நம்ம ஸ்கூலுக்கு போனா காலி. எனவே நடுவர் அவர்களே, வீடுதான் சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தரும் என மிக அருமையாக கெவின் டேனியல் சார் அவர்கள் பேசினார்கள். இப்போ பள்ளிதான் சந்தோஷத்தை தரும் என யாசியா அவர்கள் பேச வருகிறார்கள். கைத்தட்டி வரவேற்போம்.